பிரசாந்த் நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா சாகசம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஜீன்ஸ் படத்தில் தோன்றின அதே இளமையோட தோன்றிருக்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்துச்சு. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு வாங்க பார்க்கலாம். பிரசாந்த் சார் பற்றி சொல்லணும்னா, நானும் அவரும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நெய்பராக இருந்திருக்கோம். அண்ட் நாட் ஒன்லி தேட், நாங்கள் வந்து ஒன்றாவே வளர்ந்துருக்கோம். அண்ட் 14 இயர்ஸில் வந்து நான் அவர் கூட நிறைய டான்ஸ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொரியோகிராஃப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபேமிலி வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி நான் சொல்லுவேன். அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி மாதிரி. அண்ட் நாட் ஒன்லி தேட், நாங்கள் ஜப்பானில் போய் நாங்கள் வந்து ஒரு 6 days போனதே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்தது ஷூட்டிங் பண்ணுறதுக்கு. மம்பட்டியானில் ஒரு சாங் பண்ணியிருந்தார், மாமோயின்னு ஒரு சாங். அது வந்து பட்டி தொட்டிலலாம் இப்போ சிங்கப்பூரில் கூட ஒரு கல்யாணத்தில் ஒரு கல்யாண பெண் வந்து மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து மேடைக்கு போனதை நீங்கள்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. தட் வாஸ் வெரி வைரல். அந்த அளவுக்கு அவருடைய சாங் ரொம்ப பெப்பியாக ரொம்ப பாப்புலராக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து தமன் பண்ணணுங்கிறது எங்களுடைய, அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டைம் ஒதுக்கி இந்த படத்துக்காக பண்ணார். அவர் வந்து ஒவ்வொரு பாட்டு பண்ணும்போதும் ஆர்கெஸ்ட்ரெலாம் வச்சு சாங் டியூன் பண்ணிடுவார். அது போய் கேட்டுட்டு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பெட்டராகணும்னு சொல்லி அவர் உயிரே எடுத்துட்டேன் நான். ஒரு தடவையும் அவர் வந்து சலிக்காமல் நல்ல சாங் வரணுன்றதுக்காகவே அவர் ரொம்ப சிரமப்பட்டு வித்தியாசமான டியூன்ஸ் பிடிச்சிருக்காரு. நீங்களே கேட்டு பாருங்க. இங்கே பார்த்த எல்லா பாட்டுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பண்ணும்போது. தேசிகல் சாங்காக இருக்கட்டும், சயாங்கு, ஆங்க்ரி பேர்ட் சாங்காக இருக்கட்டும், பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப லிரிக் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கமர்ஷியலாக லிரிக்ஸ் இருக்கணும். சேம் டைம் ஆங்க்ரி பேர்ட் சாங்கில் அதில் அந்த மெலடி சாங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லிரிக்ஸ் கூட ரொம்ப ஸ்பெசிஃபைடாக இருக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்குமார், கார்கி அண்ட் கபிலன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தே ஹவ் கிவன் த பெஸ்ட் லிரிக்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த சாங் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு சென்னையை விட்டு தாண்டி போகிறதுக்கே யோசிக்கிறாங்க நிறைய பேர், இங்கேயே எடுத்துடலாம் செட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். இன்றைக்கி வந்து அப்ராட் போய் செலவு பண்ணி ஒரு பாட்டு எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். அதான் ஜப்பான் சாங்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும், தே ஃபாட் லாட்ஸ் ஆஃப் திங். அந்த விஷுவலுக்கும் அந்த எக்ஸ்பென்சஸும் அந்த அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது ஸ்க்ரீன். என்னோட படங்கள்லேயே ரொம்ப சாங்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக பிக்சரைஸ் பண்ண நான் ரொம்ப ஹாப்பியானது இந்த படம் தான். எல்லாருக்கும் தெரியும் பிரசாந்த் அசாஜ் டாப் ஸ்டார். அவர் எந்த ஹீரோயின் கூட நடித்தாலுமே வந்து அந்த ஹீரோயின் சூப்பர் ஹிட் ஆயிடுவாங்க. அது என்னமோ தெரில, தியாகராஜன் சாருக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி நல்ல டேஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன். ஐஸ்வர்யா ராய் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அண்ணன் தான். கூட நடித்தாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆசம், சீரியஸ்லி இட்ஸ் கிரேட் திங். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், ஸ்னேகா முதல்ல சிரிக்க ஆரம்பிச்சதே பிரசாந்தை பார்த்து தான். புதுசாக இப்போ ஒரு ஹீரோயின் வர லுக்கிங் ஃபார்வர்ட். தியாகராஜன் சார் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுவார். ரைட் டேட் சொல்கிறதுலேருந்து எவ்ரி சிங்கிள் கால் தியாகராஜன் சார் கிட்ட இருந்து டைரெக்டாக வரும். அந்த அளவுக்கு பார்த்து ஹி இஸ் டேக்கன் டோட்டல் எஃபர்ட் அண்ட் டோட்டல் எனர்ஜி ஃப்ரம் டியர் பிரசாந்த். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் த ஒன்லி யங் ஹேண்ட்ஸம் ஹீரோ பிரசாந்த். நான் அப்பத்துலேருந்தே ஐ அம் ஹிஸ் ஃபேன். என்ன ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்தில் என்ன ஆண்டின்னு கூப்பிட்டாரு. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம், பரவாயில்ல. ஸோ டோட்டல் எனர்ஜி, அதே அந்த இளமை, அந்த சாம், அது கொஞ்சம் கூட மாறாமல் ஹீஸ் ப்ரெசென்டட் ஹிம்செல்ஃப் இன் திஸ் ஃபில்ம். யங்காக அவ்வளோ ஒரு அதே எனர்ஜியோட பிரசாந்தை பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. +2 படிக்கும்போது வைகாசி பிறந்தாச்சு ரிலீஸ் ஆச்சு. நண்பர் பிரசாந்துக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட செம்ம வயசுன்னு நினைக்கிறேன். 17 தடவை அந்த படம் பார்த்தோம். +2ல் நான் மார்க் கம்மியாக வாங்கினதுக்கு பிரசாந்த் ஒரு காரணம். அப்போ என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து பிரசாந்த் மாதிரியே இருக்கும். இப்போ ஹேர் இல்லை, ஸ்டைலும் இல்லை, அது வேறு விஷயம். சிந்திச்சு எல்லாமே சிந்திடுச்சு. இவ்வளோ தூரம் பேசும்போது நிறைய பேர் விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போதுன்னு. ஏங்க, நான் சின்ன வயசில் நடிக்க வந்தேங்க, எனக்கு ஒன்று அவ்வளோ வயசு ஆகுங்க. 17 வயசில் நடிக்க வந்தேன், அவ்வளோதான். உங்களோட ஒரு வயசு மூத்தவன்.
அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எவ்ரிபடி தே டிட் த பார்ட் இன்க்ளூடிங் மை டேரக்டர். இன்றைக்கி வந்து இந்த வந்து உங்களோட சேர்ந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் தான். இப்போ உங்களோட சேர்ந்து பார்க்கும்போது அது தனி த்ரில்லாக இருந்தது.